3, 4. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாவின் vlog வாட்ச். நம்ம ஒரு பண்டிகை vlog தான் பார்க்க போகிறோம். என்னடா அது இவ்வளோ லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஈவினிங் வாக்கில் பட்டேல் பிரதர்ஸ்ன்ற இந்தியன் ஸ்டோர்ஸில் போயிட்டு கடன் பண்டிகைக்கு வேண்டிய காய்கறி பழம் எல்லாம் வாங்கினோம். என்ன பண்டிகைன்னு தானே கேட்குறீங்க, எவ்வளோ லேட்டாக சொல்கிறேன் பார்த்தீங்களா. நம்ம விநாயகர் சதுர்த்தி vlog தான் ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன், சாரி. இது வந்து இந்தியாவுக்குன்ற இன்னொரு ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்தது, கிளேயில் பண்ண பிள்ளையார் தான். ஸோ நாங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு நானும் இவரும் மட்டும்தான் கடைக்கு வந்தோம். எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணின்னு நாங்கள் வந்து இப்போது கிளம்புறோம் வீட்டுக்கு. ஓகே, விநாயகர் சதுர்த்தி மார்னிங் நான் வந்து ஆஃபீஸ்க்கு லீவ் எடுத்துட்டேன். ஸோ மார்னிங் எழுந்து சீக்கிரமாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு எங்கள் கார்டன்லேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பூ இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. என்னடா இது, நம்மளுக்கு வந்து எப்போதும் நிறைய பூ இருக்கும், இந்த வாட்டி இல்லையே நினச்சேன். இன்றைக்கி பார்த்து நிறைய பூ இருந்தது. ஸோ பூவெல்லாம் எடுத்துன்னு வந்து பூஜை ரூமில் வச்சுட்டு நான் வந்து இப்போது பண்டிகைக்கு பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உளுந்து ஊற வச்சாச்சு வடைக்காக. ஸோ அது ஒரு பக்கம் ஊறின்னு இருக்க டைமில் நான் வந்து ஸ்வீட்டுக்கு, அதாவது கொழுக்கட்டைக்கு வந்து என்னென்னலாம் பண்ண போகிறோமோ அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த பிராஸ் உருளி வந்து நான் வெங்கடேஷ் பட் சாரோட விபி டேஸோட ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கினது. இங்கேருந்து சென்னை போகிறதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே டெலிவர் ஆனதுக்கப்புறம் நான் அதை கலெக்ட் பண்ணி திரும்பி வரும்போது பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மார்னிங் either 10:30க்கு முன்னாடி பண்ணணும், இல்லை 12:30க்கு அப்புறம் பண்ணணும்னு சொல்லியிருந்தா. 10:30க்கு முன்னாடி என்னால் பண்ண முடியல. அதனால் வந்து 12:30க்குள்ளே கடன் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்வீட்டோடு ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு கொழுக்கட்டையை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கு தேவையான ஸ்டஃபிங்கை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன். இந்த பிராஸ் உருளி பார்த்திங்கன்னா விபி டேஸ்து ரொம்பவே ஸ்டர்டியாக செம்ம ஹெவியாக நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எல்லோரும் ப்ரைஸின்னு சொல்கிறோம், ஆனால் அந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல குவாலிட்டி. இதுவும் விபி டேஸில் வாங்கின மல்டி குக்கர் தான். யூஸ்வலாக நான் சாதம் வந்து வடித்து தான் பண்ணுறதுனால இந்த மல்டி குக்கர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த மல்டி குக்கரும் இந்த பிராஸ் உருளியும் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஓப்பனே பண்ணேன். ஸோ இந்த சைடில் வந்து அரிசி மாவு வச்சு அந்த கொழுக்கட்டைக்கு மேல் மாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போது அதை கடன்னு எடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேட்ச் வந்து கையாலே பண்ணி உருட்டினேன். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா அது பண்ணுறதுக்கான ஒரு அச்சு கிடைக்கும் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே வச்சு தடவி ஸ்டஃப் பண்ணி கடன்னு பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு மீதியை அப்படி கண்டினியூ பண்ணேன். டச் வுட் பை காட்ஸ் கிரேஸ் இந்த வாட்டி நல்லா தான் வந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு பட்சனும் பண்ணும் போதும் எனக்கு வந்து என் அம்மா ஞாபகம் தான் வரும். அம்மா பண்ணுறது செம்மையாக இருக்கும், செம்ம சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன் இப்போது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த மல்டி குக்கர்லேயே வந்து அடியில் தண்ணி வச்சுட்டு மேலே ஸ்டீமர் எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருந்தது. ஸோ அதில் வந்து நான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பக்கம் இவர் வந்து ஸ்வீட் அப்பம் ரெடி பண்ணி அவர் ஒரு பக்கம் வச்சுட்டாரு. இன்னொரு சைடில் நான் வந்து லஞ்சுக்கு வேண்டிய பருப்பு, மோர் குழம்பு, நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோமோ பண்டிகைக்கு அந்த தலைக்கு பண்ணி முடிச்சிட்டேன். லஞ்சு வேலை முடித்ததுமே நான் வந்து பூஜை ரூமுக்கு வந்து கோலம்லாம் போட்டு பலகையெல்லாம் ரெடி பண்ணி விநாயகர் அதில் உட்கார வச்சு அலங்காரம் பண்ணி பூஜைக்கு வேண்டிய சாமானெல்லாம் எடுத்து வச்சு ஒன்று ஒன்றா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஒரு வருஷம் பண்ணும் போதுமே ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும். எங்களோட சைல்ட்ஹுட்டில் பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு முன்னாடி நாள் ஈவினிங் நானும் அப்பாவும் அக்காவும் வந்து போய் கடையில் போய் பிள்ளையாரெல்லாம் வாங்கின்னு வந்து வச்சுட்டு அடுத்த நாள் இந்த மாதிரி நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து தான் ஃபுல்லாக வந்து இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் பார்ப்போம். அம்மா வந்து ஒரு சைடில் கிச்சனில் பிஸியாக இருப்பாள். ஸோ அப்பா வந்து மீதி பூஜை சாமான்லாம் ரெடி பண்ணுவார். ஸோ இதுதான் எங்களோட யூஷுவல் ரொட்டீன். அதுக்கப்புறம் நாங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக டி நகரில் இருக்க JYM போயிடுவோம். JYM கல்யாண மண்டபம் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் முக்கால்வாசி பேருக்கு. அங்கே வந்து ஒரு பெரிய பிள்ளையார் வருஷம் டிஃப்ரெண்ட் தீம் கான்செப்டில் இருக்கும். அதை போய் பார்த்துட்டு வந்தால் தான் எங்களுக்கு வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியே நிறைவடைஞ்ச மாதிரி இருக்கும். நிகர்மீன் கடமாய் நிலைத்தாய் போற்றி, மழைமொழி இமைய வள்ளிசை போற்றி. இப்போ எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த எல்லா ஸ்லோகமும் நான் வந்து ஒன்று ஒன்றா படித்து என் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூஸ்வலாக வந்து நிறைய வருஷம் நான் வந்து 2 பேருக்குமே ஸ்கூலுக்கு லீவ் போட்டு எல்லா பண்டிகையுமே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் ஸ்கூல் கிரேட்ஸ் ஜாஸ்தியாகிட்டே வருது. ஸோ லீவு ரொம்ப போட வேணாம்னு சொல்லிட்டு
இது வந்து இவர் வேணாம்னு சொல்லிட்டதுனால நானும் விட்டுட்டேன் இந்த வாட்டி. சரி ஓகே நம்ம பண்ணி முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு. ஸோ நாங்கள் பூஜை இல்லாமல் முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து இவன் 2 பேர் ஸ்கூல்லேருந்து வர டைமே ஆகிடுது. அவன் வந்ததும் பாட்டு பாடி அவளும் பூஜையை முடிச்சிட்டா. இங்கே டெக்கரேஷன்ஸ்க்குன்னு நான் பண்ணது எல்லாமே சென்னையில் வாங்கினது தான். ஸோ இதுதான் எங்கள் வீட்டு பிள்ளையார். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். வாங்கி இப்போ நாங்கள் விநாயகரை எப்படி இங்கே கரைச்சோங்கிறத காமிக்கிறேன். நம்ம ஊர்லலாம் கொண்டு போய் வந்து எதிர் கணத்தில் போட்டுருவோம், இல்லைனா பீச்சில் போட்டுருவோம். இங்கே அதுக்கெல்லாம் வழி கிடையாது. ஸோ நாங்கள் வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி ரொப்பிட்டு அதில் வந்து பிள்ளையாரை போட்டு வச்சுட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளில் ஃபுல்லாக கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நாங்கள் வந்து செடிக்கு கொட்டிடுவோம். ஸோ அதை தான் இப்போ பண்ணியிருக்கோம். நாங்கள் இதை பண்ணுறதுக்குள்ளே அந்த கேப்பில் இவன் என்ன பண்ணுறா பார்க்கலாமா? வெள்ளரிக்காய் சாலடு. வெள்ளரிக்காய் எப்படி கட் பண்ணியிருக்கியா? ஆமாம், ஒரு ஃப்ரெண்டு தான் சொல்லியிருந்தாங்க. யார் அந்த ஃப்ரெண்டு? சாதனா. வேறு ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டோட பொண்ணு. அவள் தான் வந்து இந்த சாலடை வந்து இங்கே வந்து ஸ்லீப் ஓவருக்கு வரும்போது சொல்லி கொடுத்துருக்கா. வெள்ளரிக்காயில் உப்பு, மிளகா பொடி, சவர் க்ரீம், சோயா சாஸு, பீனட்டு, சர்க்கரை எல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் நிஜமாகவே இது கொஞ்சம் டேஸ்டியாக தான் இருந்தது. ஸோ இந்த குட்டி vlog இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல எல்லோரும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Priya.